ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற பேக்கு தான் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னோடய ஃபேஸில் இருந்து ஒரு ஹேருமே ரிமூவ் ஆகி வரலை. நான் இது 2வது டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஹேர் கூட ஃபேஸ் ஹேர் ஒன்று கூட என்னோடய ஃபேஸ் மாஸ்கில் வரவே இல்லை. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். பட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது சூப்பரான ஒரு மசாஜர், ஃபேஸ் மசாஜர். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். ஃபேஸில் இருக்கிற நல்ல ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்குதே தவிர ஹேரெல்லாம் ரிமூவ் ஆகி வரலை. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஹேரெல்லாம் ரிமூவ் ஆகி வருதுன்னு. கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல மசாஜ் ஃபேஸுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகவும் ஃபேஸ் ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மசாஜர். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இதை ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். வெறுமனே கையை வச்சு மசாஜ் கொடுக்குறத விட இது ரெடி பண்ணி மசாஜ் கொடுக்கும்போது இன்னவே நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளோட ஃபேஸில் அப்சர்வ் ஆகி நம்மளோட ஸ்கின் ஷைனிங்காக தெரியும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 டீஸ்பூன் ஷோர், அதாவது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், அரை டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பாலில் தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்பாத்தி மாவு அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த மாதிரி உருட்டி வரும்போது நல்ல ஒரு கையிலேயே படாத மாதிரி, கையிலே ஒட்டாத அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் ஜாஸ்தியும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தாலே போதும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சிங்க. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு மிக்ஸ் ஆகலை. அதனால் கையால் நல்லா பிசைஞ்சிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறது ஒரு உருண்டை மாதிரி, ஒரு க்ளே மாதிரி வரும். க்ளே மாதிரி எடுத்துகிட்டு கையில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஆக்கிட்டு ஃபேஸில் ஒரு மசாஜ் கொடுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க பால், நெய், வீட் ஃப்ளோர் இது எல்லாமே ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. பால் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஃபேஸில் இருக்க போஸ் எல்லாம் க்ளீன் ஆகும். நெய் ஒரு ஷைனிங் க்ளோ கொடுக்கும். அதனால் இது எல்லாமே ஆட் பண்ணி, கஸ்தூரி மஞ்சள் ஆன்டிபாக்டீரியல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபேஸில் மசாஜ் கொடுக்கும்போது ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்கின் க்ளோ, ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நான் இதை எதுக்காக ட்ரை பண்ணேன்னா, என்னோடய ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 டைம்ஸ் நான் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு டைமும் எனக்கு என்னோடய ஃபேஸில் இருந்து ஹேர்ஸ் போகவே இல்லை. அதனால் இது ஆனால் எனக்கு ஒரு ஷைனிங் கிடச்சிது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இதை ஹேர் ரிமூவலுக்காக யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஃபேஸ் மசாஜராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹேர் ரிமூவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக ஹேரையும் ஸ்கின்னையும் எப்படி க்ளோவாக கொண்டு வர்றது அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு குட் ரிசல்ட்ஸ் வர்றது மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை.